இப்ப அடுத்தது அப்படியே மிடில் ஈஸ்ட் கிட்ட வந்துடலாம். ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில மணி நேரம் தான்ப்பா. கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணிருங்க. இல்லைன்னா முடிச்சிருவான் பாத்துக்குங்க. இத புது ஃபேஸ் ஆரம்பிச்சிருவான். பயங்கரமான ஏர் ரைடு நடக்கும் அப்படிங்கிறது போல இயால் ஜமீர் அவர்கள், இஸ்ரேலோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர்கள் இருப்பார் இல்லையா, அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வர. சிரியாவோட மீடியாக்கள்ல ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து சிரியா மேல தாக்குதல் பண்ணதுக்கு 700 நபர்கள் கிட்ட கவர்மெண்ட் படைகள், அதாவது அல் சாரா அவர்களோட படைகள், 2 பேரும் ஒருத்தர் தான், பேர் தான் மாறி இருக்குது அவருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு திருப்பியும் டெமாஸ்கஸ் விட்டு இந்த தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறனால விட்டு நேர இட்லிபுக்கே ஓடி போயிட்டாரு. அவரு முதல்ல அங்கதான் இருந்தாரு. பஷர் அல் அசாத் அவர்களோட அட்டாக் பண்ணி தான் டமாஸ்கஸ் வந்தார். திருப்பி எர்பிலுக்கே ஓடிட்டாரு, இட்லிபுக்கே ஓடிட்டாரு அப்படிங்கிறது எல்லாம் செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்ப திரும்பவும் மீடியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா 700 நபர்கள் கிட்ட இறந்துருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த த்ரூஸ், இஸ்ரேல் பேக்டு த்ரூஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த இன மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சிரியா பேக்டு, எல்லாமே சிரியால தான் நடக்குது. சிரியாக்குள்ள இனக்குழுக்கள் அதிகமா இருக்கிறாங்க. இப்போ இந்தியா எடுத்துட்டீங்கன்னா பல்வேறு இன மக்கள் இருக்காங்களே, அதே போலதான் சிரியாலையும். ஸோ இதுல ஒரு இன மக்களையும் ஒரு மக்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால அங்கே சிவில் வார் இருக்கு. இப்போ இந்த த்ரூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் கொடுக்கறது இஸ்ரேல். அங்க பெதுவான் ட்ரைப்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவோட கவர்மெண்டே வந்து பண்ண சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ இந்த சுவைதா பகுதியில் இருக்கக்கூடிய த்ரூஸ்க்கு ஆதரவா வந்து பண்ண இஸ்ரேல் தரப்பு வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அகமது அல் ஷாரா, சிரியாவோட பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லையா, இப்ப அவர் தரப்பு வந்து பேச்சுக்கள் கொடுக்கணுமா இல்லையா? ஏன்னா இவங்க தரப்பு வந்து ஸ்டேட்மெண்டா பேசிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவர் தரப்புல இருந்து வீரம் மிகுந்த ஒரு ஸ்பீச், அதாவதுங்க, நாங்களுக்கு பெருசா ஹிஸ்டரி இருக்குதுங்க. நாங்க எப்பவும் பிரித்தாலும் கொள்கைக்கு எதிரானவங்க. நாங்க தான் இந்த லேண்டோட சொந்த குடி மகன்களுங்க. இப்ப நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கணும் தான் நினைக்கிறோம். ஆனா இஸ்ரேல் போன்ற ஒரு நாடு எங்களெல்லாம் பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது போல நினைக்கிறாங்க. நாங்கெல்லாம் எல்லாருமே ஒண்ணுதான். நாங்கெல்லாம் போற பார்த்து பயப்படுற ஆள் இல்ல. ஐயோ குண்டு வருதா பாரு. இல்ல, அதே பெரியாவோட அல் சாரா அவர்கள் பாருங்க, அவர் தரப்புல இருந்து என்ன மாதிரி பேசுறது இருக்கு. ஆனா ஆனா நாங்க வந்து இப்போதைக்கு எதுக்கு தெரியுமா ப்ரியாரிட்டி கொடுக்க போறோம்? எங்க மக்களுக்கு கொடுக்க போறோம். இது போல கலவரமாயி மக்கள் சாகிறதெல்லாம் பார்த்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட அமைதி வழியில பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற இடத்த பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான உன்னதமான முடிவு எடுக்க போறோம். அடே அப்பா, ஒரு தீவிரவாதிக்கே இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்துருக்கு. பேஸ் இப்போ சிரியால வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. பெருமளவுல எதுவும் கொடுக்கறது இல்லை. அந்த சுவைதா பகுதி வந்து விட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும் படைகள் இந்த சுவைதா பகுதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிரியா தரப்புல இருந்து. இப்போ சுவைதாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூஸ் கம்யூனிட்டி முழுவதும் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவரோட பேச்சு கேட்குறாங்க. இங்க ரிட்டர்ன் பின் வாங்கி இருக்கிறாங்க. ட்ரூஸ் கம்யூனிட்டி வந்து அல் சுவைதாவை பிடிச்சிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? போர் வேண்டாம், இருக்கிறத காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டு கொடுத்துட்டீங்களா அல் சாரா அவர்களே அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ நல்ல முடிவு தான் எடுத்துக்கிறார். பரவாயில்ல, வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். போர் அப்படிங்கறத வேண்டாம், விரும்பாம அமைதி வழியில போலாம் அப்படிங்கிறது போல ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு அல் சாரா அவர்கள். அதாவது பஷர் அல் அசாத் அவர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இந்த பகுதியே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல தனித்தனி இன மக்களா வந்து பண்ணா பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அப்படி நடக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, சைட்ல ஒரு மேப் லோட இருக்கும். கோலன் ஹைட்ஸ், இப்போ சுவைதா பகுதி, அடுத்து வந்து பார்த்தா அமெரிக்கா. இந்த இடத்துல மேப்ல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த இடத்துல அமெரிக்கா ராணுவம் வரும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே எஸ்டிஎஃப். ஸோ எஸ்டிஎஃப் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அப்படியே மேலே போனாங்கன்னா ஈராக் வரைக்கும் வந்து பண்ணால் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த முழு பகுதிகளும் இப்போ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு இஸ்ரேலுக்கு. டேவிட்ஸ் காரிடோர் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த காரிடோர் வழியா துருக்கிக்கும் போகலாம், அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் போகலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய காரிடோர். ஸோ இதுக்கப்புறம் ஈரானும் சரி துருக்கியும் சரி எந்நேரமும் கண்ணில் விளக்கணி ஊற்றிட்டு ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. இப்போ சுவைதா பகுதி முழுவதும் இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ த்ரூஸ் கம்யூனிட்டி, த்ரூஸோட பகுதிகள் அப்படின்னு கிளைம் பண்றதெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுகள் வந்துருச்சு இல்லையா? இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெதுவான் ட்ரைப்ஸ் இருப்பாங்களே, இப்போ அவங்களெல்லாம் இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க த்ரூஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வருது. மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, கண் கொண்டு பார்க்க முடிய மாட்டேங்குது. எப்ப இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அமைதி திரும்ப அந்த மக்களுக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்போ
அந்த இடத்துல கொடிகள்லாம் ஏத்துறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த கொடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூ இன மக்களோட ஸ்டார் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டாரை போட்டு ஜூயிஷ் ஸ்டார், இது டேவிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாரை போட்டு கொடி, இதுதான் வந்து சுவைதா, இதுதான் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் பில்டிங்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா கொடிகளை ஏற்றிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, இஸ்ரேலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் அங்க கிடைச்சிருச்சு. இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பெர்ஷியன் கல்ஃபை நம்பி இருக்க வேண்டியதுல, ரெண்டாவது செங்கடலை நம்பி இருக்க வேண்டியதுல, சிரியா ஈராக்ல இருந்து எடுக்கக்கூடிய எல்லா ஆயிலும் இந்த காரிடோர் வழியா எடுத்து ஹைஃபா போர்ட் வழியா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ யாரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்பிட்டு இருக்க வேண்டியதில்லை அமெரிக்கா. இதை நம்ம எப்போ சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த பஸ்ர் அல் அசாத் அவர்களோட ஆட்சி கையெழுப்புக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிரியாக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்போம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அது அப்படியே எக்ஸாக்டா அச்சு பிசுறாம அப்படியே நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இது போல இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க இல்லையா, இதுக்கு ஈரானும் வந்து பண்ண கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அதுல இருக்கிற விஷயம் நேரா ஈரான் வரைக்கும் லேண்ட் ரூட் போகுது. அடுத்தது இப்போ துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட இணைஞ்சு செயல்படுவாங்களா, இல்லை என்ன மாதிரியான முடிவுகள் வருது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, ஜுலானி அவர்கள் அல் சாரா அவர்கள் அசர்பைஜானுக்கு போய் பேச்சுவார்த்தையில் நடக்கும் போதே இது விட்டு கொடுக்கறதுக்கு தான் இது போல ஒரு ஐபாஸ் நடந்திருக்கா, இது போல சண்டை, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அடிக்கிற மாதிரி அடி. ஏன்னா சண்டை நடந்தாதான் அங்க இருக்கிற இன மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவா இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால இது போல விஷயங்கள் நடக்குது அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ இப்ப ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா ஈராக்கோட வடக்கு பகுதி யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அங்க ஏன்னா அமெரிக்காவோட ராணுவம் இருக்கு. ஏன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இங்க இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்டா இருக்கு. அவங்க எதுக்காக அங்க இருக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய குருதின மக்களை காப்பாத்துறதுக்காக இருக்கிறாங்க. அவங்களால பணம் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால அங்கிருந்த ஆயிலை மட்டும் எடுத்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்க அமெரிக்கா, அதான் சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ அங்கிருந்து ஆயில்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா அதுதான் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரேனியன் வழியா டைரக்டா போய்க்கலாம். செங்கடல், பெர்ஷியன் கல்ஃப் நம்பி இருக்கணும்னு நீட் இல்லை. ஸோ இப்போ அந்த ஈராக்ல இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மர்மமான கும்பல்கள் ட்ரோனை ஏவி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஷெய்கான் டிஸ்ட்ரிக்ட் ஈராக்கோட வடக்கு பகுதியில வந்து பண்ண இந்த தாக்குதல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான இமேஜஸ், வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இது மட்டும் இல்லை, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து கப்பல்கள்ல அதிகப்படியான ஆயுதங்களை ஏத்திட்டு அப்படியே யமன் ஹவுதிஸ் கொண்டு வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற வந்திருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா பேக்டு NRF மிலிட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலயே ஒரு தனி இனம்னு வச்சுக்கோங்க, குழுன்னு வச்சுக்கோங்க, யமன்லயே. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷிப்பை கேப்சர் பண்ணி 750 டன் ஆயுதத்தை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டாங்க. இது போல யமன் ஹவுதிஸ்க்கு போக வேண்டியது அப்படிங்கிற இமேஜஸ், வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யா அவர்கள் வெற்றி உரையாடி இருக்கிறார். அதாவது நம்மளோட இன்டென்ஸான ஆக்டிவிட்டி சீஸ்ஃபயர் போட வச்சிருக்கு. சிரியா ஃபோர்ஸ் எல்லாம் டமாஸ்கஸ்கே திரும்பி ஓடிட்டு இருக்கிறாங்க த்ரூஸ் கம்யூனிட்டியை விட்டுட்டு. இந்த சீஸ்ஃபயர் எப்படி அச்சீவ் ஆச்சு? ஸ்ட்ரென்த்னால அச்சீவ் ஆச்சு. சும்மா போய் அப்பீல் பண்றதுனாலயோ ரெக்வஸ்ட் பண்றதுனாலயோல எதுவும் நடக்காதப்பா. பாருங்க, அச்சீவ் பண்றது ஸ்ட்ரென்த்னால மட்டும்தான். வி அச்சீவ்டு பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த், கிளைம்டு த்ரூ ஸ்ட்ரென்த், செக்யூரிட்டி த்ரூ ஸ்ட்ரென்த். பல ஃப்ராண்ட்லயும் நம்ம ஸ்ட்ரென்த் மூலியமா தான் நம்மளோட பாதுகாப்பை நிலைநாட்டி இருக்கோம். நம்ம தொடர்ந்து இந்த பாலிசிய கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம். டமாஸ்கஸோட தெற்கு பகுதிக்குள்ள எந்த வகையான ஆயுதம் ஏந்திய குழுக்களையும் அலோவ் பண்ண மாட்டோம். த்ரூஸ் கம்யூனிட்டிக்கு எந்த ஒரு அநியாயத்தையும் நடக்க விட மாட்டோம் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா இவர் தரப்பு வந்து வெற்றி உரையாட்டி இருக்கிறாரு. ஸோ த்ரூஸை செக்யூர் பண்ணிட்டாங்க இஸ்ரேல். ஒரு சூப்பரான ஒரு காரிடோரை அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. இப்போ அமெரிக்கா கிட்ட வந்து கேட்கும்போது மார்க்கோ ரூபியோ அவர்கள் அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, ரெண்டு சைட்லயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா அமெரிக்கா வந்து பண்ணா சிரியால தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இஸ்ரேலு வந்து பண்ணா ரொம்ப ஃபேவரா இருக்கிறாங்க அமெரிக்கா. இப்படி இருக்கும்போது ரெண்டு அலைஸும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா எப்படி அப்படிங்கிறவள இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு கண் தடைப்பு தான் அப்படிங்கிறவள மற்ற அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்ற மாதிரியே இவர் வந்து பண்ண ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிறார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உட்காந்து பேசினா சரியாயிரும், அவ்வளவுதான் அப்படிங்கிறவள இவன் தரப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படியே கிளீனா. ஸோ சிரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் அரங்கேறி, ஒரு நாடகம் அரங்கேறி, ஒரு சண்டை வந்திருக்கு. அதோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா த்ரூஸ் கம்யூனிட்டி செக்யூர் பண்ணி இஸ்ரேலோட கைவசம் வந்துருச்சு. ஒரு காரிடோரை அமைச்சிட்டாங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய அவுட்புட். இதுக்கப்புறம் அரபுல நாடுகள்லாம் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க? துருக்கி இது பிரச்சனையா நினைப்பாங்களா, இல்ல ஓகே அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட ஒத்துக்கிட்டு போயிருவாங்களா, என்ன நடக்க போகலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா
பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.